நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பகடை கணக்கில் 4வது டைப் வந்தாச்சு. இந்த டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகடையை ஓப்பன் பண்ணி கேட்டிருப்பாங்க. இதில் ஒரு 4 விதமான ஓப்பன் டைப் இருக்குதுங்க. பாருங்களா, ஃபர்ஸ்ட்டு இது ஒரு விதம், 2வது, அதுக்கப்புறம் வந்து இது 3வது, அதுக்கப்புறம் வந்து இது 4வது அப்படின்ற மாதிரி ஒரு 4 விதமான ஓப்பன் டைப் இருக்குது. அதில் எப்படி ஆப்போசிட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதும் சிம்பிளாக சொல்லி கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் டைப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்கன்னா எது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இது பாருங்களேன், இங்கே 2022 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு ஓப்பன் டைப்பில் ஒரு பகடை இருக்குது, அதை நான் வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். சரிங்களா, க்ளோஸ்டு டைப்பாக மாற்ற போகிறேன், ஒரு பாக்ஸாக மாற்ற போகிறேன். அப்படி நான் பாக்ஸாக மாற்றினா கீழே இருக்கிற ஆப்ஷனில் எது கரெக்டு எது தப்பு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 2022 டிஎன்பிசில கேட்டிருக்காங்க, 2018 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற எந்த எக்ஸாம்லையும் ஓப்பன் டைப் அவ்வளவா கேட்கறது இல்லை. சரி, அப்போ நம்ம எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க ஜாலி அப்படின்னு நினச்சா அதுதாங்க தப்பு. ஏன்னா நமக்கு ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கேள்விகள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லும் போது பகடையில் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் இந்த மாதிரி ஓப்பன் டைப் அவ்வளோவா எங்கேயும் கேட்கலையே அப்படின்னு இதில் ஒரு டைப் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. கரெக்டா? கரெக்ட். ரொம்ப ஈஸி தான். ஒரு 11 கணக்கு எடுத்து வந்திருக்கேன். ஒரு 7 அல்லது 8 கணக்கு நான் நடத்திடுறேன், மீதி எல்லாம் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், கடகடன் போடுங்க. இந்த ஒரு கிளாஸ் போதும் ஓப்பன் டைப்புக்கு. ரைட்டு, வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், 358வது கேள்வி. முதல்ல கொஸ்டின் படிச்சிடறேன், தயவு செஞ்சு எல்லாத்தையும் பாருங்க. ஏன்னா இது பாருங்க, இந்த பிளஸ் மாதிரி இது இல்லை, சிலுவை மாதிரி, இது ஒரு ஓப்பன் டைப்பு. அடுத்தது இங்கே பாருங்க, இது ஒரு ஓப்பன் டைப்பு. நீங்கள் ஒன்று பார்த்துட்டு எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு போயிட்டீங்கன்னா எல்லா டைப்பும் புரியாது. சரிங்களா? ரைட்டு, வாங்க 358வது கேள்வி. கீழ்காணும் வடிவம் ஒரு தாயக்கட்டையை மேல் பரப்பை காட்டுகிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் எது எதிர்பக்கங்களில் அமையாத இணை அப்படின்னு 2018 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது ஒரு தாயக்கட்டைக்கு தாங்க. ஸோ அந்த தாயக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுட்டாங்க. அதாவது நீங்கள் இந்த மாதிரி தாயக்கட்டெல்லாம் சொல்லும் போது நீங்கள் மைண்டு கொண்டு போயிடுங்க. நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா சாக் பீஸ் டப்பா இருக்கும். அந்த சாக் பீஸ் டப்பா ஃப்ரெஷ்ஷாக ஒரு டப்பா எடுத்துட்டு அதை நம்ம உள்ளகிற சாக் பீஸ் எல்லாம் காலி ஆகிட்டு போகிற அதை பிரித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. சரிங்களா? ரைட்டு, ஓகேவா? ரைட்டுங்க. ஸோ இது மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. இதில் இப்போ உள்ளே இருக்கிற நம்பரை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். நான் என்ன பண்ணிடுறேன், முதல்ல இந்த மாதிரி இந்த சில்வ மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி நானும் வரைஞ்சிக்கிறேன். சரிங்களா? இது ஒரு ஓப்பன் டைப்புங்க. ஓகேங்களா? ரைட்டு. நான் இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், இதுக்கெல்லாம் நம்பர் நானே கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இது 1 2 3 4 5 6. ஓகேவா? அப்படியே நீங்கள் நோட் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வடிவத்தில் கொடுத்துட்டு இதுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும்னா நல்லா கவனிங்க. இந்த பாருங்க, உங்க பாருங்க 1 to 1 ஆப்போசிட்டுங்க. அதாவது இங்க பாருங்க, இந்த 1 3 ஆப்போசிட். சொல்றது புரியுதா? 1 to 1 எண் முதல்ல இங்க பாருங்க இப்படி நிக்குது பார்த்தீங்களா, அந்த வரிசை 4 வரிசை இருக்குல்ல, அதை எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு 1 to 1 எண், அதாவது 1 அது ஒரு நம்பர் விட்டு அடுத்த நம்பர் ஆப்போசிட். சொல்றது புரியுதுங்களா? அப்போ 1க்கு ஆப்போசிட் 3. புரியுதா? புரியுது. அதுக்கு அடுத்தது 1 to 1 எண், அதாவது இப்போ இங்கே 2 இருக்கா, இந்த 2க்கு ஆப்போசிட் ஒரு எண்ணை விட்டு. ஸோ அப்போ 4வது 2க்கு ஆப்போசிட். சரிங்களா? புரியுதுங்களா? ரைட். உங்களுக்கு புரியலனா கூட பாருங்களேன், நான் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த இது மட்டும் எடுக்கிறேன், நிற்கிறது மட்டும் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதில் பாருங்களேன், என்ன நம்பர் இருக்குது, 1 2 3 4 இருக்கா, இதை பாருங்க, 1 2 3, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4. சரிங்களா? இந்த இது மட்டும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? அதை பாருங்க, இந்த நிற்குது பாருங்க, அதை மட்டும் நான் முதல்ல எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு 1 to 1 எண் ஆப்போசிட்டுங்க. அப்போ அது 1க்கு ஆப்போசிட் 3. அதே மாதிரி இங்கே 2க்கு ஆப்போசிட் 4. சரிங்களா? ஸோ இவ்வளோதான். சொல்கிறது புரியுதுங்களா? இந்த இடத்துல 1 2 3 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏபிசிடி இருக்கலாம், இல்லை நம்பர் ஏதாவது மாற்றிக்கிட்டு கூட கொடுப்பாங்க. ஸோ அப்போது இந்த ஏரியாவுக்கு ஆப்போசிட் ஒரு நம்பரை விட்டு அடுத்தது
சரிங்களா. அதுக்கு அடுத்தது இங்கே ஏரியாவுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் விட்டு அடுத்தது. சரியா, தெளிவாக புரிஞ்சிருச்சா? ரைட்டுங்க. ஸோ இதை அப்படியே நீங்கள் இது பண்ணீங்க. அதுக்கப்புறம் இங்கே சைடில் நிற்குது பார்த்தீங்களா, இந்த 6க்கு ஆப்போசிட் அந்த சைடில் இருக்குது பாருங்க. இங்கே பாருங்களேன், இந்த சிலுவை மாதிரி இப்படி இருக்குல்ல. ஸோ இந்த இடமும் ஆப்போசிட்டுங்க. அவ்வளோதான். சரிங்களா, வெளியே நிற்குது பாருங்க காது மாதிரி, அந்த வெளியே நிற்கிறது ரெண்டுமே ஆப்போசிட். அப்போ இங்க என்ன நம்பர் இருக்கு? 5க்கு ஆப்போசிட் 6. அவ்வளோதாங்க. தெளிவாக புரியுதுங்களா? நான் கொஸ்டினுக்குள்ளே போல ஜஸ்ட் இந்த மாதிரி சிலுவை மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு எப்படி ஆப்போசிட்ன்றத மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா, நோட் பண்ணிட்டீங்களா? ரைட்டு. இப்போ கொஸ்டினுக்கு போகலாம். இப்போ கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க அது அப்புறம் பார்ப்போம். இதுலேயும் பாருங்களேன், நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, அதே நம்பர் தான் 1 2 3 4. சரிங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக புரியணும் அப்படின்றதுக்காக நான் மறுபடியும் டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன். 1 2 3 4. சரிங்களா, 1 2 3 4. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இப்படி சைடில் கொடுத்து வச்சுருக்காங்க, அதையும் நான் அப்படி போட்டுட்டேன். சரிங்களா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. படம் 6 5ன்னு இருக்குங்க, இங்கே 6 இங்கே 5ன்னு இருக்குது. ஓகேவா, இதான் டயக்ராமு. இப்போ இது ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். அது பாருங்களேன், இந்த 1க்கு ஆப்போசிட் ஒரு நம்பர் விட்டு. சரிங்களா, ஸோ அப்போ 1க்கு ஆப்போசிட் 3. அப்போ 1க்கு ஆப்போசிட் நான் 3ன்னு எழுதிக்கிறேன். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், அது பாருங்கள், இப்போ 2 இருக்கா, இந்த 2க்கு ஆப்போசிட் ஒரு நம்பர் விட்டு. அப்போ 2க்கு ஆப்போசிட் 4. அப்போங்க 2க்கு ஆப்போசிட் 4ன்னு எழுதிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாங்க பாருங்கள், காது மாதிரி வெளியே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 6க்கு ஆப்போசிட் 5ங்க. ஸோ 6க்கு ஆப்போசிட் 5. அவ்வளோதான். தெளிவாக புரிஞ்சிருச்சா? சூப்பர். இப்போ கேள்விக்கு வாங்க. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இது பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் எது எதிர்பக்கங்களில் அமையாத இணை. ஸோ எது எதிர்பக்கமாக இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்த்தா தானே தெரியும். வாங்க பார்ப்போம். ஆப்ஷன் ஏ 1,3ன்றாங்க. அப்போ 1 3 ஆப்போசிட்டான்னு கேட்டால், இதை பாருங்க, 1 3 ஆப்போசிட் கரெக்டு. அப்போ கரெக்டு. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எது ஆப்போசிட் இல்லைன்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. இது முக்கியம். சரிங்களா, இந்த இடத்த கொஞ்சம் அவசரமாக போட்டிங்க, எது ஆப்போசிட்டு கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா தப்பாயிடும். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது எது ஆப்போசிட் இல்லைன்னு. சரியா, ஆப்ஷன் பி எடுக்கிறேன். 6 5 ஆப்போசிட்னு கேட்குறாங்க. எஸ், 6 5 ஆப்போசிட் தான். ஆப்ஷன் பியும் ஆப்போசிட்டில் இருக்குது. அடுத்தது ஆப்ஷன் சி எடுத்துக்கிட்டா 2 4 ஆப்போசிட்ன்றாங்க. 2 4 ஆப்போசிட்னா எஸ் கரெக்ட். அப்போ அதுவும் 2 4 ஆப்போசிட்டாக தான் இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்தது டியில் 1 4 இருக்கான்னு பார்க்கணும். 1 4 கிடையாது, ஏன்னா 1க்கு ஆப்போசிட் 3 4க்கு ஆப்போசிட் 2. அப்போது 1 4 ஆப்போசிட் இல்லை. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எது இல்லை. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியானது. அவ்வளோதாங்க, இதான் மேட்டர். இப்படி தான் கேட்பாங்க. ரொம்ப ஈஸி. ஓப்பன் டைப்லாம் கேட்டாங்கன்னா உண்மையாகவே ரொம்ப ஈஸி, கடகடன்னு போட்டுடலாம். சரிங்களா, ரைட்டு, சூப்பர். புரியுதுங்களா? முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. 359வது கேள்வி, கீழ்காணும் வடிவம் ஒரு தாயக்கட்டையின் மேல் பரப்பை காட்டுகிறது. 3 புள்ளிகளில் கொண்ட முகத்தின் எதிர்முகத்தில் எத்தனை புள்ளிகள் இருக்கும்? அதாவது 3க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த டயக்ராமுக்கு எப்படி ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்த்துருவோம். இது பாருங்க, நான் அப்படியே சொல்ல உங்களுக்கு புரிகிற மாதிரி வச்சுங்க. சரிங்களா, ரைட்டு. இப்போ என்ன பண்ணுறேன், இப்படி போடுறேன். இது 1 2 3. சரிங்களா, இப்படி தான் இருக்குது. இப்போ நான் இதுக்கெல்லாம் நம்பர் எழுத போகிறேன். 1 2 3 4 5 அதுக்கப்புறம் 6. சரிங்களா, ஓகே. இப்போ இந்த டயக்ராமை அப்படி ஞாபகம் வச்சுங்க. எப்பவுமே நீங்கள் ஆப்போசிட் கண்டுபிடிக்க போறீங்கன்னா 1 விட்டு ஒரு எண் தான் ஆப்போசிட்ங்க. அப்போ இங்கே பாருங்க, இந்த 1க்கு நான் ஆப்போசிட் எடுக்கணும்னா ஒரு நம்பர் விட்டு அடுத்த நம்பர். அப்போது 1க்கு அடுத்தது 2 இருக்கா, அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது 3 இருக்கா, அப்போ 1 3 தான் ஆப்போசிட். ஓகேவா, தெளிவாக புரியுதா? ரைட்டுங்க. அதுக்கப்புறம் இப்போ 2 தனியாக இருக்குது, அது அப்புறம் பார்த்துங்க. அடுத்து இந்த பாக்ஸ் எடுங்க. இந்த பாக்ஸ் எடுத்தால் இதில் முதல் நம்பர் 4ன்னு இருக்கா. அப்போது இது 4க்கு ஆப்போசிட் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு கீழே 1 விட்டு ஒரு எண் தான் ஆப்போசிட்னு நான் சொன்னேன். அப்போ 4க்கு ஆப்போசிட் 6.
அப்போ 4க்கு ஆப்போசிட் 6ங்க. எப்பவுமே நீங்க வெர்டிகலா நிக்குதுப்பா அப்படின்னு வச்சுக்கோங்க. வெர்டிகலா நிக்குதுன்னாவே 1 டு ஒரு எண் ஆப்போசிட், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இப்போ போன இதுல சிலுவை மாதிரி இருந்துச்சா, அதுல 4 பாக்ஸ் இருந்துச்சா, அதில் நான் என்ன சொன்னேன், 1 டு ஒரு எண் வந்து ஆப்போசிட்னு. பட் இதுல 3 தான் இருக்குது பாக்ஸ். அப்போ 3 இருக்குதுன்னா மொதல் பாக்ஸுக்கு ஆப்போசிட் 1 விட்டு அடுத்த எண் ஆப்போசிட். அப்புறம் இந்த பக்கம் 4க்கு ஆப்போசிட்னா 1 விட்டு அடுத்த எண். அப்போ 4க்கு அடுத்தது 5 இருக்கு, அதை விட்டுட்டு 6 ஆப்போசிட். ஓகேவா? இப்போ நம்ம ஆப்போசிட் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மொதல் பாக்ஸ்ல வந்து 2 நடுவில் தனியா இருக்குது, இங்க 2வது பாக்ஸ்ல 5 தனியா இருக்கு. இந்த 2ம் 5ம் ஆப்போசிட். அவ்வளவுதாங்க, 2ம் 5ம் ஆப்போசிட். இவ்வளவுதான் தேரி. இப்போ நான் எப்படி சொல்றேனோ அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் மாறாது, ஃபிக்ஸ்டு. சரிங்களா? இப்போ தெளிவாக புரிஞ்சிருச்சா? 1க்கு ஆப்போசிட் 3, 3க்கு ஆப்போசிட் 1, 4க்கு ஆப்போசிட் 6, 6க்கு ஆப்போசிட் 4, 2க்கு ஆப்போசிட் 5, 5க்கு ஆப்போசிட் 2. அவ்வளோதான், எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இந்த கணக்குக்கு வருவோம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 3க்கு ஆப்போசிட்னு கேட்குறாங்க. நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். சரியா? இதை அழிச்சு விட்றேன். அழிச்சிட்டு இங்கே பாருங்க, இந்த டயக்ராம்லேயே போகிறோம் பாருங்க. இது இப்போ ஆப்போசிட்னா மொதல் பாக்ஸுக்கு 1 விட்டு அடுத்த பாக்ஸ் தான் ஆப்போசிட். அப்போ மொதல் பாக்ஸில் 6 புள்ளி இருக்கு, அதுக்கு அடுத்தது 1 விட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 புள்ளி இருக்கு. அப்போ 6க்கு ஆப்போசிட் 3 அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த பாக்ஸில் எடுக்கிறேன், அங்கே 4 இருக்கா, முதல்ல 1 விட்டு அடுத்தது அதுக்கு ஆப்போசிட். அப்போ 4க்கு அடுத்தது 2 புள்ளி இருக்கு, அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது 5 புள்ளி இருக்கு, அப்போ 4 புள்ளிக்கு ஆப்போசிட் 5. தெளிவாயிடுச்சா? ரைட்டுங்க. இப்போ நடுவில் இருக்கிறது சும்மா இருக்கு. அப்போ இந்த 1ம் 2 புள்ளியும் ஆப்போசிட், 1 புள்ளியும் 2 புள்ளியும் ஆப்போசிட். அவ்வளோதான். ஓகேவா? தெளிவாக புரிஞ்சிருச்சா? 6, 3 ஆப்போசிட், 4, 5 ஆப்போசிட், 1, 2 ஆப்போசிட். இப்போ கேள்வியே 3 புள்ளிகள் 3க்கு ஆப்போசிட் வந்து கேட்டிருக்காங்க. 3க்கு ஆப்போசிட் 6. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஒரே செகண்ட்ல போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக கணக்கு. கரெக்டா? புரியுதுங்களா? புரியுதுப்பா. வாங்க அடுத்த கணக்கு போவோம். அடுத்தது 360வது கேள்வி. இப்போ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்துடலாம். முதல்ல கீழ்காணும் வடிவம் ஒரு தாயக்கட்டை மேல் பரப்பு காட்டுகிறது எனில் ஏயின் எதிர்பக்கத்தில் உள்ள எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அது பாருங்களேன், அப்படியே வருவோம். இது ஒரு டிஃப்ரெண்டா, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சிலுவை மாதிரி இருக்குன்னு சொன்னோம். கரெக்டா? இப்போ இங்கே கொஞ்சம் பாருங்களேன், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. ஓகே, முதல்ல நம்ம இந்த டயக்ராமை போட்டு எதெல்லாம் ஆப்போசிட்னு கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறமா நம்ம கொஷினுக்கு வருவோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வெர்டிகலாக நிற்கிது பாருங்க. நான் முதல்ல சொல்லிட்டு வெர்டிகல்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்கன்னு. சரிங்களா? ஓகே, இதை போட்டுட்டு இங்கே என்ன ஆகுதுன்னா, இந்த சைடில் இங்கே ஒன்று இருக்குது, இந்த சைடில் இங்கே ஒன்று இருக்குது. கரெக்டாக டயக்ராம் கரெக்டாக பாருங்கள். ஐயோ மாற்றி போட்டுனே. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. கரெக்டாக பாருங்கள். கரெக்டுப்பா, சூப்பர். இது பாருங்க, இப்போ இதுக்கெல்லாம் நம்பர் நம்ம கொடுத்துருவோம். 1, 2, 3, 4, 5, 6 இதெல்லாம் நானே கொடுத்துக்கிட்டேன் நம்பர். ஓகேவா? ஓகே, இப்போ இதுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஷேப்பில் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நான் தெளிவாக என்ன சொல்லியிருக்கேன்னா, வெர்டிகலாக நீட்டாக இப்படி நின்றுக்குது அப்படின்னா நீங்கள் மொதல் நம்பர் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க. இப்போ 1 எடுக்கிறீங்கன்னா 1க்கு ஆப்போசிட் ஒரு எண்ணை விட்டு அடுத்ததுங்க. அப்போ 1க்கு ஆப்போசிட் அதுக்கு அடுத்தது 2 இருக்குது, 2 விட்டுட்டு அதுக்கு அடுத்ததான் 3. ஸோ அப்போ 1க்கு ஆப்போசிட் 3 அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்க, இப்போ நான் 2க்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அது அடுத்த எண். இந்த 2க்கு ஆப்போசிட் ஒரு எண்ணை விட்டு அடுத்தது. அப்போ 2க்கு அடுத்தது 3 இருக்குது, அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது 4 இருக்கு. அப்போ 2க்கு ஆப்போசிட் 4 அப்படின்னு அர்த்தம். இப்போ நிற்கிறதுக்கு எல்லாமே நம்ம ஆப்போசிட் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ சைடில் இந்த காது மாதிரி இருக்கு பாருங்க, இங்கே 5 இங்கே 6ன்னு. இப்போ இந்த சைடில் வெளியே இருக்கு பார்த்தீங்களா, இந்த வெளியே இருக்கிற 2 நம்பரும் ஆப்போசிட். அப்போ 5க்கு ஆப்போசிட் 6. அவ்வளோதாங்க, 4த்துக்கும் நம்ம ஆப்போசிட் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன், அப்படியே குறிப்பு மாதிரி படம் வரைஞ்சி எழுதி வச்சுங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா? ரைட்டுப்பா. இப்போ இதுக்கு எப்படி ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்காச்சு. இப்போ கொஷினுக்கு வாங்க. கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவுக்கு ஆப்போசிட்னு கேட்டாங்க.
இங்கே எஃப், இங்கே EBCDA அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு அப்படியே பாருங்கள், இங்கே ஆப்போசிட் இதிலே போடலாமா? வாங்க போட்டுருவோம். முதல்ல இந்த பாருங்கள், எஃப்க்கு ஆப்போசிட் பி. ஓகேவா? எஃப்க்கு ஆப்போசிட் பி, ஒன்றுட்ட ஒரு நம்பர் எடுத்துக்கணும். ஸோ எஃப்க்கு அடுத்தது இ இருக்குது, இக்கு அடுத்தது பி இருக்குது. அப்போ 1 to 1 தானே. அப்போ எஃப்க்கு ஆப்போசிட் பி. ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இ எடுக்கணும். இக்கு ஆப்போசிட் 1 விட்ட ஒரு எழுத்து. அப்போ இக்கு அடுத்தது பி இருக்குது, பிக்கு அடுத்தது சி இருக்குது. அப்போது இக்கு ஆப்போசிட் சி. புரியுதா? 1 to ஒரு எண் எடுத்துக்கிட்டேன், 1 to ஒரு எழுத்துன்னு கூட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டுப்பா. அதுக்கு அடுத்தது இந்த காது மாதிரி வெளியே இருக்குல்ல, அது ரெண்டும் ஆப்போசிட்டுங்க. அப்போ ஏவுக்கு ஆப்போசிட் டி. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம எல்லாமே 6த்துக்கும் ஆப்போசிட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கேள்விக்கு வாங்க. கேள்வியில் ஏவுக்கு ஆப்போசிட்னு கேட்டிருக்காங்க. ஏவுக்கு ஆப்போசிட் டி. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதை ஈஸியாகவும் கேட்பாங்களா சொல்ல முடியாது, கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு கேட்பாங்க. இப்போ 2018 எது ஆப்போசிட்டாக இல்லை அப்படின்னு கேட்டாங்க இல்லையா, அந்த மாதிரியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. பட் இது தெரிஞ்சிருந்தால் ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம். சரிங்களா? ரைட்டுப்பா. அடுத்தது இங்கே பாருங்கள், 2022, அதாவது 9/9/2022 டிஎன்பிசியில் ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. அந்த எக்ஸாமில் பாருங்கள், இதே சிலுவையை படுகு போட்ட மாதிரி இருக்குது. என்னன்னா, கொடுக்கப்பட்டுள்ள காகிதத்தை மடித்தால் கீழ்கண்ட எந்த கனசதுரம் உருவாக்க முடியாது. அடடா, முடியாதுன்னு தான் கேட்டிருக்காங்க. எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஒரு பாக்ஸை விரிச்சு வச்சிருக்கேன், ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஓப்பன் பண்ணதை மறுபடியும் நான் பாக்ஸாக மாற்ற போகிறேன். இப்போ நம்ம சாக் பீஸ் டப்பான்னு சொன்னோம் பாருங்க. நீங்கள் ஒரு சாக் பீஸ் டப்பா எடுத்துக்கின்னு அந்த சாக் பீஸ் ஃபுல்லாக காலியாகி போச்சு, பிரித்து வச்சிட்டோம். பிரித்து வச்சோம்னே நம்ம வாத்தியார் திட்டிகிட்டே ஒழுங்கு மாதிரி தான் மறுபடியும் அந்த பாக்ஸ் ஒழுங்காக்கு, இன்னும் நான் கிட்ட வந்து ஒரு 10 சாக் பீஸ்க்கு இதை அதில் நான் போட்டு வைக்கணும்னு வாத்தியார் திட்டுறாரு. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிரித்த பாக்ஸை மறுபடியும் அதே மாதிரி முழு பாக்ஸாக மாற்றிடுறீங்க, க்ளோஸ்டு டைப்பாக. இப்படி நீங்கள் மாற்றும் போது கீழக்கத்தில் எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. எது தப்புன்னா, அதாவது மாற்றி போட்டீங்கன்னா எப்படி க்ளோஸ் ஆகும்? கரெக்டா? கரெக்டு. சரி, இப்போ இது எது தவறுன்னு கண்டுபிடிக்க நான் என்ன பண்ணணும்னு கேட்டால், நமக்கு தெரிஞ்சது ஒரே விஷயந்தான். அதாவது இது பாருங்களேன், இது ஒரு பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸில் அதாவது இங்கே பாருங்கள், இங்கே ஒன்றுன்னா இங்கேயே இங்கே இப்போ நானே போட்டுக்கிறேன், நானாக கற்பனையாக போட்டுக்கிறேன். 1 2 3 4 5 6 நம்பர் போட்டுக்கிட்டேன். சரிங்களா? இது நார்மல் இப்படி ஒரு பாக்ஸ் இருக்குது. இதை நான் பிரிச்சுட்டு மறுபடியும் 1 ஆக்குறேன். 1 ஆக்கும் போது இப்போ 1க்கு ஆப்போசிட் 2 அந்த இதில் இருந்தால் தான் இது பாக்ஸ் ஆகும். ஆனால் இந்த 1ம் 2ம் பக்கத்தில் வந்தால் அது பாக்ஸாக மாறுமான்னு கேட்டால் மாறாது. சொல்கிறது புரியுதுங்களா? நம்ம நீங்கள் ஒரு பிரித்த பாக்ஸை ஒன்று சேர்க்குறீங்கன்னா அந்தந்த ஏரியாவில் அந்தந்த இடத்த வச்சா தான் அது பாக்ஸாக உருவாகும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், 1க்கு ஆப்போசிட் 2ன்னு வரணும். அப்படி தான் ஒரு பாக்ஸ் இருக்குது. நான் பிரிச்சுட்டு மறுபடியும் 1 சேர்க்கும் போது இந்த 1ம் 2ம் பக்கத்தில் இருந்தால் அது பாக்ஸாக உருவாகாது. கரெக்டாக சொல்கிற மெத்தேடு புரியுதுங்களா? அப்போது இதே மாதிரி தான் இங்கே ஒரு பாக்ஸை விரித்து வச்சுட்டு அதுக்கான நம்பர் குறியீடு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் இதை பாக்ஸாக மாற்ற போகிறேன். அப்படி பாக்ஸாக மாற்றுறேன்னா, இப்போ 6னா 6க்கு எது ஆப்போசிட் இருக்கணும், 4க்கு எது ஆப்போசிட் இருக்கணும், 3க்கு எது ஆப்போசிட் இருக்கணும், அதெல்லாம் கரெக்டாக வச்சா மட்டும்தான் இது ஒரு பாக்ஸாக உருவாகும். அப்போது முதல்ல எனக்கு ஆப்போசிட் நம்பர்ஸை கண்டுபிடிச்சிட்டுன்னு வச்சுங்க, இதெல்லாம் எதுக்கு ஆப்போசிட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டுன்னு வச்சுங்க, இந்த பாக்ஸை உருவாக்குறது ஈஸி. கரெக்டாக புரியுதா? புரியுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல இதுக்கான ஆப்போசிட்டை கண்டுபிடிப்போம். 1 2 3 4. ஆமாம், இதை இங்கே வந்து படுக்க வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இப்படி போடுறேன். கரெக்டா? கரெக்ட். இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னப்பா இது நடுவில் என்ன நம்பர் இருக்குதுன்னே தெரியலையே. அடக்கடவுளே, இருங்க இது அழிச்சிடலாம். படம் போட்டு போகிற பார்த்தா நடுவில் என்ன நம்பர் இருக்குன்னே தெரியல. அழிச்சிடுவோம். 6 இருக்குது. இப்போ போடுறது அழிஞ்சிச்சா? இது பரவாயில்ல. ஓகே இருங்க, இந்த பாக்ஸை தெளிவாக போட்டுறேன். ஓகே போட்டுனா இப்போ பாருங்கள் என்னென்ன இருக்குதோ அதை எழுதுங்க. A 7 இங்கே பாருங்கள், இது ஏன்னு இருக்குது.
இது 7 இருக்கு, அதுக்கு அடுத்தது 6ன்னு இருக்கு, இது 4ன்னு இருக்கு. கரெக்டா? மேலே வந்து 3 8, மேலே 3 கீழே 8ன்னு இருக்கு. கரெக்டா? எல்லா நம்பரையும் ஃபுல் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எனக்கு தெரியும். அதாவது இது பாருங்க, இந்த பாக்ஸை நிற்கிற மாதிரி கற்பனை பண்ணிங்க. இதை படுக்க வச்சிருக்காங்க, பட் நிற்கிற மாதிரி கற்பனை பண்ணிங்க. நிற்கிற மாதிரி கற்பனை பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் 4ன்னு எடுத்தீங்கன்னா 1 விட்ட ஒரு எண் ஆப்போசிட். அப்போ 4க்கு ஆப்போசிட் 7 தான் வரும். கரெக்டாக புரியுதா நான் சொல்கிற டெஃபினேஷனு? அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த 6ன்னு எடுத்துக்கிட்டா 1 விட்ட ஒரு எண் வந்து ஆப்போசிட். அப்போ 6க்கு ஆப்போசிட் 7. சாரி, ஏ 7 இல்லை, ஏ. ஆமாம், ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் இங்கே காது மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த காது மாதிரி இருக்குது, அது எதுக்கு ஆப்போசிட்? அப்போ 3க்கு ஆப்போசிட் 8, 3க்கு ஆப்போசிட் 8. அவ்வளோதாங்க. 4க்கு ஆப்போசிட் 7, 6க்கு ஆப்போசிட் ஏ, 3க்கு ஆப்போசிட் 8. இந்த ஃபார்மேட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் பர்ஃபெக்டாக வரும். இப்போது நான் இங்கே என்ன கேள்வின்னா, இங்கே பாருங்க, சதுரத்தை உருவாக்க முடியாது. அப்போ எதெல்லாம் தப்பாகுதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன். மேலே 7 4 ஏ அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் இப்போ நல்லா பாருங்களேன். இதில் அப்படியே வாங்களேன், 4க்கு ஆப்போசிட் 7. கரெக்டா? ஆனால் 7ம் 4ம் பக்கத்தில் இருக்கு. ஆப்போசிட்னா இப்போ 7ன்னு எடுத்துக்கிட்டா கீழே தானே வரணும் 4. அதாவது இப்போ 7 தேத்துனா 4 நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஆமாம், புரியல நான் சொல்கிறது. இது பாருங்களேன், நீங்கள் குழப்பிக்காதீங்க. இப்போ இது ஒரு பாக்ஸுங்க, இது ஒரு சதுர பாக்ஸ். ஓகேவா? இப்போ இது இங்கே 7ன்னா இதுக்கு ஆப்போசிட் 4 இங்கே இருக்கும். இந்த 4 நம்ம கண்ணுக்கு தெரியுமானா தெரியாது. அப்போது நம்ம ஆப்போசிட்டே இப்போ 4 7ன்னு எடுத்தோம் இல்லையா? இப்போ 4 7ம் நம்மள கண்ணுக்கு ஒரு நம்பர் மட்டும்தான் தெரியும். இப்போ 4 தெரிஞ்சால் 7 தெரியாது. இப்போ இங்கே 3 8ன்னு இருக்கா, 3 தெரிஞ்சால் 8 தெரியாது, அது கீழே போயிடும். இங்கே 6ன்னு இருக்கா, 6 தெரிஞ்சால் ஏ தெரியாது, ஏ தெரிஞ்சால் 6 தெரியாது. அவ்வளோதான். அப்போது இங்கே இருக்கிற நம்பர்ஸு ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ 4ம் 7ம் தெரிஞ்சால் அது ஆப்போசிட் கிடையாது, அப்போ அது தவறு. அவ்வளோதாங்க கான்செப்ட். இந்த செட் எழுதிட்டீங்களா? இதில் இந்த 2 நம்பர் போடுறோம் பாருங்க, 4 7 6 ஏ 3 8. இதில் ஏதாவது ஒரு நம்பர் தான் நம்ம கணக்கு தரணும். இந்த 4 7 கணக்கு தெரிஞ்சால் அது ஆப்போசிட் கிடையாது, ஒன்றும் ஆப்போசிட் கிடையாது, ஆப்போசிட்டாக இல்லை, அப்போ அது சதுரம் உருவாக்க முடியாது. அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், ரெண்டாவதுல ஏ 3 6. நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், ஏ 6, ஏவும் 6ம் ஆப்போசிட்டில் இருக்குது. ஒன்று ஏ தெரிஞ்சால் 6 தெரியக்கூடாது, 6 தெரிஞ்சால் ஏ தெரியக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல ஏவும் 6ம் கண்ணுக்கு தெரியுது. அப்படி கண்ணுக்கு தெரிஞ்சால் ஆப்போசிட் கண்ணுக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சால் இது சதுரம் கிடையாது, சதுரத்தை உருவாக்க முடியாது, தவறு. அவ்வளோதாங்க. சரி, புரிஞ்சிச்சா? இப்போ புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த ஆப்ஷன் 3 எடுத்துக்கிறேன். 3 எடுத்துக்கிட்டா 6 ஏ 4. இப்போ தானேங்க சொன்னேன், 6ம் ஏவும் ஆப்போசிட். 6 தெரிஞ்சால் ஏ தெரியாது, ஏ தெரிஞ்சால் 6 தெரியாது. ஆனால் ரெண்டுமே தெரியுது, 6ம் ஏவும் தெரியுது, அப்போ இது தவறு. அடுத்தது 4வது எடுத்துக்கிறேன். 8 ஏ 3ன்னு இருக்குது. இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா 3ம் 8ம் ஆப்போசிட். அப்போது 8 தெரிஞ்சால் 3 தெரியாது, 3 தெரிஞ்சால் 8 தெரியாது, ஆனால் ரெண்டுமே தெரியுதுப்பா. ஆடா, அப்போ இதுவும் தப்புங்க. ஆடா முட்டாள் பையில, சாக் பீஸ் டப்பா கைட்டி மறுபடியும் எத்தனை முறை போட்டாலும் அவனால் அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணவே முடியல. 1 2 3 4 எல்லாமே தப்பு. ஆனால் இங்கே கேள்வி என்னென்னா உருவாக்க முடியாதுன்னு கேட்டாங்க. அப்போங்க பாருங்க, ஆப்ஷன் ஏ 1 2 3 மற்றும் 4 உருவாக்க முடியாது. அதெல்லாம் கரெக்டு, ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. புரிஞ்சிச்சா? ரொம்ப ஈஸிங்க. புரியலன்னா தயவு செஞ்சு அடுத்த கணக்கு பாருங்கள், தெளிவாக புரியும். பட் ரொம்ப ஈஸி கணக்கு. இதெல்லாம் ஒரு கணக்குன்னு வர டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு தானே நம்ம தப்பு பண்ணுவோம். பெரிய கணக்கெல்லாம் அசால்ட்டாக போட்டுருவான். இந்த மாதிரி சப்ப கணக்கு தான் ஆடா என்னடா ஒன்றும் புரியலையேன்னு மூச்சுன்னு இருப்போம். எக்ஸாம் ஓடிவிடும் டைமு. சரிங்களா? ஓகே, அடுத்தது இருங்க, இதை அழிச்சு விட்ருலாமா? இதை அழிச்சிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா 362வது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள காகித மடிப்புத்தாள் கீழ்கண்ட எந்த சதுரத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? சதுரத்தை அப்படின்னும் போது இப்போ நான் ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்க.
க்ளோஸ் பண்ணிங்கன்னா இப்போ 1 2 3 4ன்னு கொடுத்துருக்காங்க. 4 விதமான பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. கேள்வி நல்லா புரிஞ்சுங்க. எது கரெக்டுன்னு தான். உருவாக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. உருவாக்க முடியாதுன்னா தப்பு, உருவாக்க முடியும்னா கரெக்டு. சரி, அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு ஆப்போசிட்டை கண்டுபிடிக்க வேண்டிய வேலை தான். ஆப்போசிட் கண்டுபிடிச்சிட்டாவே ஆன்சர் வந்துடும். அப்போ ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். நம்ம இதில் கூட போடலாமா? ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம இந்த டயக்ராமும் ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. அதாவது 6க்கு ஆப்போசிட் 2, 1 டு ஒரு எண். அப்போது 6க்கு ஆப்போசிட் 2. அடுத்தது இப்போ 5க்கு ஆப்போசிட் எடுத்திங்கன்னா 1 டு ஒரு எண். அப்போ 5க்கு ஆப்போசிட் 3. அதுக்கு அடுத்தது இந்த வெளியே இருக்கிற காது மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் அதுக்கு ஆப்போசிட். அப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ 1க்கு ஆப்போசிட் 4. அவ்வளோதாங்க. இப்போது நான் ஆப்போசிட் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த கணக்கில் நம்ம வந்து 1வது 2வது 3வது 4வதுன்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. இப்போ ஒரு கணக்கில் 6ன்னு இருந்துச்சுன்னா ஒரு சைடு 6 இருந்தால் கண்டிப்பாக 2 இருக்கவே கூடாது. இல்லை 2 இருந்தால் 6 இருக்கக்கூடாது. ஆனால் இந்த 6ம் 2மே நமக்கு தெரிஞ்சால் அது தப்புங்க. அவ்வளோதான். இப்போ உதாரணம் அடுத்தது பாருங்க. 5 3 இருக்குது. 1 5 மட்டும் தெரிஞ்சால் 3 தெரியக்கூடாது. இல்லை 3 மட்டும் தெரிஞ்சால் 5 தெரியக்கூடாது. ஆனால் 5 3மே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சா அப்போ இது தவறு. ஓகேவா? அடுத்தது 1 4ன்னு இருக்குது. 1 தெரியுதுன்னா 4 கண்ணுக்கு தெரியக்கூடாது. இல்லை 4 தெரிஞ்சால் 1 கண்ணுக்கு தெரியக்கூடாது. ஆனால் 1 4 நமக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னு வச்சுங்க, அது தவறு. அவ்வளோதாங்க. இதான் ரூல். தெளிவாயிடுச்சா? இப்போ பார்க்கலாமா? ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தால் ஈஸியாக புரியும். இப்போது 1வது எடுத்துங்க. இங்கே 6, அதுக்கு அடுத்தது 5 2ன்னு இருக்குது. இப்போ 6ன்னு எடுத்துக்கிட்டா 2 தெரியுதான்னு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா கவனிங்க. இப்போ 6 நான் எடுத்துக்கிறேன். 6ன்னா 6ம் 2ம் தெரியக்கூடாது. இல்லை ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். எல்லாம் கரெக்டு. இங்கே பாருங்க, உருவாக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. நான் முடியும்னு வேற சொல்லிங்கிறேன். சாரி, நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. முடியாதுன்னு தான் கேட்குறாங்க. எது தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, வாங்க பார்த்துக்கலாம். பட் இது கொஞ்சம் தெளிவாக பறிச்சிங்க, என்ன மாதிரி சொல்லாதீங்க. பட் உருவாக்க முடியாதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அவங்க பாருங்களேன். 6 5 2. இப்போ 6 தெரியுதுன்னா கண்டிப்பாக 2 தெரியக்கூடாது. ஏன்னா 6 2 ஆப்போசிட். ஆனால் 6 2 தெரியறதால இது தவறு. 1வது பாக்ஸ் தவறு. ஓகேலா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ 2வது எடுத்துக்கிறேன். இங்கே 6 4 5ன்னு இருக்கு. இப்போ 6ன்னு இருந்தால் 2 தெரியக்கூடாது, தெரியல. அதுக்கு அடுத்தது இங்கே 5 இருக்கா, 5ன்னு எடுத்தால் 3 தெரியக்கூடாது, தெரியல. கரெக்டு. அடுத்தது இங்கே 4ன்னு எடுத்துக்கிட்டா 1 தெரியக்கூடாது, தெரியல. அப்போது 6 அதுக்கப்புறம் 3 4 எஸ். ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்குது, தெளிவாக இருக்குது. இது கரெக்டுங்க. இது 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகடையாக உருவாக்க முடியும். அதாவது இந்த ஓப்பன் டைப்புக்கு உருவாக்கணும்னா 2 கரெக்ட். இப்போ முடியாதுன்னு சொன்னேன்ல, மேபி முடியும்னு கேட்டாங்கன்னா 2 ஆன்சராக வந்துடும். ஓகேவா? புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஓகே, அடுத்தது பார்ப்போம். அது நான் 3வது ரோமன் லெட்டர் எடுக்கிறேன். 3வது எடுத்துக்கிட்டா இப்போ 1 தப்பாயிடுச்சு, 2 கரெக்டு. இப்போ நான் 3வது எடுக்கும் போது இங்கே 5 தெரியுதுங்க. 5 தெரிஞ்சா எனக்கு 3 தெரியக்கூடாது. ஆனால் அது பாருங்க, 5 3 தெரியுது. 5 3 தெரிஞ்சா அது தவறு. ஸோ 3 வந்து தவறு. நெக்ஸ்ட் 4 எடுத்துக்கலாம். 4ன்னு இருக்குது. 4 இருந்தால் கண்டிப்பாக 1 தெரியக்கூடாது. ஏன்னா 4 1 ஆப்போசிட். ஆனால் இந்த இடத்துல 4 இங்கே 1 தெரியுது. அப்போது ஆப்போசிட் நம்பர் 2மே தெரியத்தால 4வதும் தவறு. அப்போது 1 3 4 தவறு, 2 மட்டும் சரி. இவ்வளோதான். நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சினா இப்போ கொஸ்டின் 1க்கு 2 முறை படிச்சுட்டு எது சரின்னு போடுங்க. ஓகேவா? இப்போ புரியுதா? நான் எல்லாமே சொல்லிட்டேன். ஆனால் இங்கே உருவாக்க முடியாதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ உருவாக்க முடியாதுன்னா 1 3 4 தான் சரியான விடை. மேபி உருவாக்க முடியும்னு கேட்டாங்கன்னா 2 சரியான விடை. அவ்வளோதான், தெளிவாக சொல்லிட்டேங்க. ஸோ நான் படிக்கிறது இதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லிட்டு தான் நான் மறுபடியும் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ஆன்சர் கரெக்டாகிடும். சரியா? அடுத்தது போகலாமா? வாங்க போயிடுவோம். அடுத்தது 363வது கேள்வி. கீழ்காணும் வடிவம் ஒரு சதுரத்தின் மேல் பரப்பை காட்டுகிறது. ஒரு கனசதுரத்தை கடிகாரம் சுற்றும் திசையில் மடிக்கும் பொழுது கீழே உள்ள படத்தில் உள்ள 4 சதுரங்களில் எது சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னப்பா கடிகாரம் சுற்றும் திசை?
அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் கவனிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது நம்ம ஆப்போசிட் கேட்டாங்கன்னு வச்சுங்க, ரெண்டு பகடியை ஒப்பிட்டு ரெண்டு பகடியில் ஏதாவது ஒரு எண் காமனாக இருந்தால் அந்த நம்பரை வச்சு கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் எழுதுவோம். கரெக்டாக ஞாபகம் இருக்கா? போன கிளாஸ் அதுக்கு முந்தின கிளாஸ்லாம் கவனிச்சா தெரியும். அப்போ உங்களுக்கு கடிகாரம் சுற்றும் திசைன்னா குழப்பிக்க வேண்டாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பாக்ஸை சரியாக மடிக்கிறாங்க. இது ஓப்பன் டைப்பில் இருக்கிறத கரெக்டாக மடித்து க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. உடனே கடிகாரம் சுற்றும் திசைன்னா குழப்பிக்க வேணாம். அதுக்கு தான் நான் எல்லா கிளாஸ்லேயும் கடிகாரம் சுற்றும் கிளாக் வைஸில் எழுதுங்க, ஃபார்வேர்டில் எழுதுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஃபார்வேர்டில் கிளாக் வைஸில் கடிகாரம் சுற்றும் திசையெல்லாம் மீனிங் வந்துச்சுன்னா குழப்பிக்கூடாதுன்னு. ஓகேவா? ரைட்டா? ரைட்டுப்பா. ஸோ இப்போ நம்ம முதல்ல இதில் என்னென்னோ வித்தியாசமான சிம்பிள் போட்டிருக்காங்க. நம்ம இந்த டயக்ராமை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிட்டு எதெல்லாம் ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். சரியா? இருங்க, முதல் டயக்ராம் போடலாம். இந்த பக்கம் வெளியே இருக்குது, இந்த பக்கம் வெளியே இருக்குது. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எதெல்லாம் ஆப்போசிட்டில் வரும்னு. மேலே டபுள்யூன்னு இருக்குங்க. அதுக்கு அடுத்தது ஒரு வட்டத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? மொத்தம் பாயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, கருப்பு வட்டம். ஓகே. அதுக்கப்புறம் ஐ இருக்குது. ஐயா எல்லாது, சரி நம்ம ஐயினே போடுவோம். நெக்ஸ்ட்டு 3ன்னு இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு வட்டம், வட்டம் உள்ள எதுவுமே பல்ல. கரெக்டாக இது கருப்பு கலரில் இருக்குது, இது வெள்ளை கலர் இருக்குது. கருப்பு வெள்ளை, அதாவது கருப்பு வட்டம் வெள்ளை வட்டம்னு இருக்குது. சரி, வெள்ளை வட்டம். அதுக்கப்புறம் 1ன்னு நம்பர் இருக்குது. ஓகேவா? இப்போ எழுதிக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவீங்க? இப்போ டபுள்யூன்னு எடுத்துக்கிட்டால் 1 to ஒரு எண் ஆப்போசிட். அப்போ டபுள்யூக்கு ஆப்போசிட் ஐஏ. மேபி எல்லாம் சொல்லாதீங்க, ஏதோ ஒன்று நான் எழுதிக்கிட்டேன் இதில் இருக்கிறது. ரைட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னது, அந்த கருப்பு வட்டத்துக்கு ஆப்போசிட் 3. கருப்பு வட்டத்துக்கு ஆப்போசிட் வந்து 3. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வெளி காது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அது ஆப்போசிட். அப்போ 1க்கு ஆப்போசிட் வெள்ளை வட்டம். அவ்வளோதாங்க. தெளிவாயிடுச்சா? ரைட். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே பாருங்க, 4 சதுரத்தில் எது சரியானவை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் சரியானவை சரி அற்றவை அப்படிலாம் இருக்கும். நம்ம முதல்ல எதெல்லாம் சதுரமாக கரெக்டாக இருக்குது, எதெல்லாம் தப்பாக இருக்குன்னு நம்ம முதல்ல பார்த்துருவோம். ரெண்டுமே ஒரே இதில் கண்டுபிடித்தான். இப்போ 4 இருக்குது, 4ல் எது சரி எது தப்புன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிராஸ் வெரிஃபிகேஷனுக்கு கொஸ்டின் ஒரு முறை 2வது முறை படிச்சுக்கலாம். எது சரியாக கேட்டிருக்கீங்களா தவறாக கேட்டிருக்கலாம் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ பாருங்கள், முதல் ஏ எடுத்துக்கிட்டேன். ஏ எடுத்து இது ஆப்ஷன்லேயே இருக்குங்க, ஏபிசிடின்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வெள்ளை வட்டம், இங்கே டபுள்யூ இருக்குது, அதுக்கப்புறம் 3ன்னு இருக்குது. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா வெள்ளை வட்டம் இருந்தால் 1 இருக்கக்கூடாது, இல்லை, கரெக்டு. அதுக்கப்புறம் டபுள்யூன்னு இருந்தால் ஐ இருக்கக்கூடாது, கரெக்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு இருந்தால் கருப்பு வட்டம் இருக்கக்கூடாது, கரெக்டு. அப்போது ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக இருக்குது. ஒரு சதுரமாக உருவாக்க முடியும், க்ளோஸ்டு டைப்பில் உருவாக்க முடியும். இது கரெக்டு. ஓகேவா? கரெக்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். ரைட்டு. இப்போ பி எடுத்துக்கலாம். பி எடுத்துக்கிட்டால் கருப்பு வட்டம் மேலே இருக்குது. கருப்பு வட்டம் இருந்தால் 3 இருக்கக்கூடாது. ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா கருப்பு வட்டம் 3 இருக்குது. ஏன்னா கருப்பு வட்டம் 3 ஆப்போசிட்டு. ஆனால் பக்கத்தில் இருக்கிறதால பி தவறுங்க. ஸோ அது வந்து கரெக்ட் கிடையாது. ஓகேவா? அடுத்தது சி எடுத்துக்கலாம். சி எடுத்துக்கிட்டால் டபுள்யூ இருக்குது. இப்போ டபுள்யூன்னு வந்தால் ஐ வரக்கூடாது, ஏன்னா டபுள்யூ ஐயும் ஆப்போசிட். ஆனால் இங்கே டபுள்யூ இருக்குது, இந்த சைடில் 1 ஐ இருக்குது. ஸோ டபுள்யூ ஐயும் நமக்கு டபுள்யூ தெரிஞ்சால் ஐ தெரியக்கூடாது, ஆனால் தெரியுது. ரெண்டுமே தெரியத்தால ஆப்போசிட் தெரியத்தால இதுவும் தவறு, சியும். அடுத்தது டி பார்ப்போம். இங்கே மேலே வெள்ளை வட்டம் இருக்குது. ஸோ வெள்ளை வட்டம் இருந்தால் 1 இருக்கக்கூடாது, கரெக்டா? ஆனால் இங்கே வெள்ளை வட்டம் இங்கே 1 இருக்குது. ஸோ ஆப்போசிட் இருக்கிறதே தெரியக்கூடாது. வெள்ளை வட்டம் தெரிஞ்சால் 1 தெரியக்கூடாது, 1 தெரிஞ்சால் வெள்ளை வட்டம் தெரியக்கூடாது. ஆனால் ரெண்டுமே தெரியத்தால டியும் தவறு. இப்போ எனக்கு ஏ கரெக்டு, பிசிடி தவறு. அப்போ இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள 4 சதுரத்தில் எது சரியானவை, எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டுனா ஆப்ஷன் ஏ தான் சரியானவை. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி ரெண்டுமே எது தவறுன்னு கேட்டாங்க, இது எது சரின்னு கேட்டிருக்காங்க. சரியா? தெளிவாக புரிஞ்சிருச்சா? பர்ஃபெக்டாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க அடுத்த கேள்வி போயிடுவோம். இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு ஹோம்வொர்க் போடுங்க. 364. இது கூட உங்களுக்கு டெஃபினேஷன் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் ஆப்போசிட்னு.
கொடுக்கப்பட்டுள்ள காகிதத்தை மடித்தால் கீழ்கண்ட எந்த சதுரத்தை உருவாக்க முடியும்? எத்தனை சதுரத்தை உருவாக்க முடியும்? ஓகே, இப்போ இது கொடுத்துருக்காங்களா? இப்போ பாருங்க, இதை நீங்கள் அப்படியே பார்த்துங்க. அதாவது வீடியோ பாஸ் பண்ணிட்டா தெளிவாக தெரியும். முதல்ல நீங்கள் ஒரு பேப்பரில் இதெல்லாம் வரைஞ்சிங்க. வரைஞ்சிட்டு நான் இப்போ சொன்ன மாதிரி போடுங்க. ஆப்ஷன் ஏ மற்றும் பி மட்டும் இங்கே உருவாக்க முடியும். ஸோ கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. எதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ மற்றும் பி கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. அல்லது ஆப்ஷன் பி வந்து ஏ கமா பி மற்றும் சி மட்டும் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. சி வந்து பார்த்தீங்கன்னா பி மற்றும் டி மட்டும், பி டியும் கரெக்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டியில் ஏ மட்டும் கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது கரெக்டுன்றத தயவு செஞ்சு உங்களுடைய கமெண்டில் சொல்லுங்கள். இந்த நம்பரை போட்டு 364ன்னு போட்டு சொல்லிடணும். சரியா? ரைட்டு. அடுத்த கேள்வி போகலாமா? வாங்க போயிடுவோம். அடுத்த கேள்வி இது கூட நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன்ல, அப்போ நீங்களே போடுறீங்களா? ஈஸி, நீங்களே போடுங்க. கொடுக்கப்பட்டுள்ள தாளை தாள் கோடுகளின் வழியாக மடக்கினால் உருவாகும் பகடை எது? இது 2020 பார்த்தீங்களா? எஸ்எஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி கொஸ்டின்லாம் கன்ஃபியூஷன் ஆக வேணாம். இதில் என்ன கேட்குறாங்க? உருவாக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. எதெல்லாம் கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? முதல்ல இதுக்கான ஆப்போசிட் கழகாக கண்டுபிடிச்சிருங்க. ஆப்போசிட் கண்டுபிடிச்சிட்டு இங்கே கேள்வி உருவாக்க முடியும் தான், எது கரெக்டுன்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு படத்தை போட்டு எதெல்லாம் கரெக்டுன்றத செய்யுங்க. சரிங்களா? பார்த்துக்கலாம்லாம் விடாதீங்க. ஸோ அந்தந்த நேரத்தில் இது ரொம்ப ஈஸி. அந்தந்த நேரத்தில் முடிச்சுட்டா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஆப்ஷன் ஏ பி சி டி கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி வந்து பி மற்றும் சி வந்து கரெக்டானு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி வந்து பி மற்றும் டி வந்து கரெக்டானு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி வந்து ஏ மற்றும் பி வந்து கரெக்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுறேங்க. 2 கொஸ்டின் கொடுத்தாச்சு. அது 3வது கொஸ்டின் உங்களுக்கு ஹோம் மார்க் தான். சரிங்களா? ஸோ அழகாக பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு ஹோம் மார்க் தான் கொடுக்க போகிறேன். இது கூட உங்களுக்கு சொல்லியாச்சு. நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிடணும். 2020 எஸ்எஸ்சியில் அதே எக்ஸாமில் தான் கேட்டிருக்காங்க. மடிக்கப்படாத பெட்டியை மடிக்கும் பொழுது கீழ் உள்ளவாறு எந்த பெட்டி உருவாகாது? ஸோ இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டீங்களா? எதெல்லாம் இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டயக்ராமுக்கு நீங்கள் முதல்ல வீடியோ பாஸ் பண்ணிட்டு எதெல்லாம் ஆப்போசிட்னு முதல்ல லிஸ்ட் பண்ணுறேங்க. பண்ணிவிட்டு இப்போ ஆப்ஷன் ஏ எடுக்கிறீங்க. ஆப்ஷன் ஏ எடுத்தீங்கன்னா எது பாருங்கள், இப்போ ஏ எடுத்தா அது வந்து வரக்கூடாது. சரிங்களா? இங்கே என்ன கேட்டால் உருவாகாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா தப்பா அப்படின்றத பார்த்துங்க. ஸோ இதில் வந்து தெளிவாக ஆப்ஷனில் கொடுத்தால இப்போ ஏவா பியா சியா டியான்றத சொன்னாவே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? போட்டிங்களா? அவ்வளோதாங்க. 366ன்னு சொல்லிட்டு போட்டுருங்க. ஸோ உங்களெல்லாம் நிறைய ஹோம் ஒர்க் சம் கொடுத்துருங்க. நம்பர் கரெக்டாக போட்டிங்கன்னா தெளிவாக இருக்கும். சரிங்களா? 367வது கேள்வி. கீழ் கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தை மடிக்கும் பொழுது இங்கே பாருங்க என்ன கேட்டிருக்காங்க? எந்த வடிவம் உருவாகும்? ஸோ எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது 2017 எஸ்எஸ்சியில் கேட்டிருக்காங்க. இந்த டயக்ராமுக்கு நான் ஆப்போசிட் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் அப்படியே போட வேண்டியது தான். சரிங்களா? ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இங்கே கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா உருவாகும் தான் கேட்டிருக்காங்க. எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏவா பியா சியா டியா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. புரியும் அப்படின்னு நம்புகிறேன். அதுக்கு அடுத்தது ஃபைனல் கேள்வி. எங்கப்பா எத்தனை கேள்வி! எல்லாம் ரொம்ப ஈஸிங்க. ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் இங்கே முடிச்சிடணும். எந்த குழப்பம் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணால் நிறைய கொடுத்துருக்கேன். 368வது கேள்வி ஃபைனல் கேள்வி 2017 எஸ்எஸ்சியில் கேட்டிருக்காங்க. கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தை மடிக்கும் பொழுது என்ன கிடைக்கும்? இங்கே பாருங்க, நம்ம டைரெக்டாக போயிடுவோம். உருவாகும் தான் கேட்டிருக்காங்க. எது கரெக்ட் அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஓப்பன் டைப்புக்கு நான் எதெல்லாம் ஆப்போசிட்னு சொல்லிட்டேன். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆப்போசிட்டை முதல்ல எழுதிடுங்க. எழுதிட்டு இப்போ ஆப்ஷன் ஏவா பியா சியா டியா அப்படின்றத ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா இது உருவாகும் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? தெளிவாக புரிஞ்சிருச்சா? கிட்டத்தட்ட நான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. எத்தனை 5 கொஸ்டின் கொடுத்துங்க ஹோம் ஒர்க்கு. நிறையவே கொடுத்துட்டேன். 1 2 அதுக்கப்புறம் இது 3 4 அதுக்கப்புறம் இது 5. தெளிவாக ஓப்பன் டைப் ஒரு கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தாங்க போதுங்க. இதுக்கு மேலே இதுவும் இல்லை. RS அகர்வால் புக்லேயே இல்லை. இவ்வளோதான். இந்த டைப்பை தான் மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க.
நம்ம இதோட முடிச்சுக்கலாம். மேபி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நீங்கள் எனக்கு அனுப்புங்க. இல்லை நானும் பார்த்தேன்னா உங்களுக்கு மாடல் டெஸ்ட் வைக்கும் போது அதில் போட்டு அது எப்படி கேட்டிருக்காங்கன்னு டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். ஸோ பகடையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் வெற்றிகரமாக. அடடே, அடுத்தது என்ன தலைப்புன்றத நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியுமான்னு தெரியல. ஏன்னா எனக்கே தெரியாத போது உங்களுக்கு எப்படி தெரியும்? யோசித்து பார்த்து ஒரு நல்ல தலைப்பை கம்ப்ளீட் பண்ணி விட்ருவோம். கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.